சூரா ஹஜ்ஜை பொறுத்த வரையில் ஒரு பெரிய ஒரு சூறா. ஆனால் அந்த சூறாட ஆரம்பம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆரம்பத்தோடு அந்த சூறா ஆரம்பிக்கிறது. இதுக்கு பிறகு நியாயமான சட்டத்திட்டங்களெல்லாம் நல்லா சொல்கிறேன். அப்போ இந்த 2 வசனத்தையும் வச்சு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. ஹை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வசனத்தில் மொழிபெயர்வை நீங்கள் பாருங்கள். யா அய்யுஹன் நாஸ், என்ன உங்களுக்கு தெரியும், மனிதர்களே இத்தகு ரப்பக்கும், உங்களோட அல்லாஹ் தாலாவை நீங்கள் என்ன செய்யுங்க, தக்குவா செஞ்சுக்கோங்க, பயந்துக்கோங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு இன்ன ஜல்சலத்த சாஅத்தி ஷைஉன் அதீம். உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இன்ன ஜல்சலத்த சாஆண்டா மறுமை நாள் செல்றது. ஜல்சலான்னு சொன்னால் பூமி அதிர்ச்சி, ஜில்சால்னு சொல்லுவாங்க. அப்போ மறுமையின் அதிர்வு ஷைஉன் அதீம். அது எப்படிப்பட்டன்னு கேட்டால் ஷைஉன் அதீம், அது ஒரு பயங்கரமானது, ஒரு சாதாரண செய்தி அல்ல. ஷைஉன் அதீம், அது ஒரு பயங்கரமான ஒரு செய்தி. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அந்த பயங்கரத்தை எல்லாம் சொல்லான். யௌம தரவுனஹா, அப்படி மறுமையினால் நடந்து இந்த உலகம் அழிகின்ற போது, யௌம தரவுனஹா, நீங்கள் அந்த நாளை காணுவீங்க. ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பாலூட்டுகின்ற ஒவ்வொரு தாயும் பாலூட்டுகின்ற தனது கை குழந்தையை மறந்து விடுவாள். அப்படி புள்ளைய மறக்கடிக்க செய்கின்ற அளவுக்கு மறுமையின் செய்தி பயங்கரமானது என்றெல்லாம் சொல்கிறான். வததஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, அதனுடைய பயங்கரத்தை இன்னும் ஒரு வகையில் சொல்கிறான். வததஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, அதாவது கருவுற்ற ஒவ்வொரு கர்ப்பிணி தாயும் தான் கருவில் சுமந்திருக்கின்ற அந்த பிள்ளையை ஈன்று விடுவாள், கற்பம் களைஞ்சிடும். அப்போ வயிற்றில் உள்ள அந்த புல்லை கூட களைந்து போகின்ற அளவுக்கு அந்த மறுமையின் அதிர்ச்சி பயங்கரமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு பாருங்கள். ஒத்தரன்னா சுக்காரா, மனிதர்களெல்லாம் குடிகாரர்களை போல போதையூட்டவர்களாக இருக்கிறத நீங்கள் காணுவீங்க. ஆனால் உண்மையில் வமாஹும் பி சுக்காரா, அவர்களுக்குரிய அந்த போதை வருவதற்கான காரணம் அவர்கள் உண்மையில் மது அறிந்ததுனால அல்ல. மறுமையிட அந்த செய்தியை கண்ட அந்த அதிர்ச்சி தான் மனிதர்கள் அனைவர்களும் போதை விட்டவர்களாக நீங்கள் காணுவீங்க. சரி, வலாக்கின் ஆதாப் அல்லாஹி ஷதீத், இருந்தாலும் அல்லாஹ் தாலாவுடைய தண்டனை பயங்கரமானது என்று சொல்லி அல்லாஹ் தாலா ஒரு செய்தியை மனித சமூகத்துக்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா சூரா ஹஜ்ஜில் மற்ற செய்தியை சொல்கிறான். அப்போ இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். இது உண்மையில் ஒரு பயங்கரமான ஒரு மறுமையை, அதனுடைய பயங்கரத்தை அல்லாஹ் தாலா மிச்சம் அழகாக சிம்பிளாக 2 வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். சின்ன 2 வசனம் என்றதுக்கு அலுவல சொன்ன செய்திகள் எல்லாம் சாதாரண செய்தி அல்ல. சரி, அப்போ இந்த அல்லாஹ் தாலா இந்த செய்தியை நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும், எங்களோட வாழ்க்கையோட எல்லா அம்சமும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மறுமையை வச்சு தான் இருக்குது. நான் ஏன் நல்லவனாக இருக்கணும் என்றால் எங்களுக்கு உலகத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஏன் நான் கஷ்டத்தை பொறுத்து கொள்ளணும் என்றால் உலக கஷ்டத்துக்கு பிறகு நிரந்தரமான கஷ்டம் வருது, அங்கே கஷ்டப்படக்கூடாது, இங்கே நாங்கள் பொறுத்து கொள்வோம். உலகத்தில் வார எல்லா பிரச்சனைகளும் எங்களுக்கு தாங்கலாம். ஏனென்றால் இந்த உலகம் தற்காலிகமானது. இந்த உலகத்தில் கவர்ச்சிகள் எல்லாம் மிச்சம் நீண்ட காலத்துக்கு தேவையில்லாது. ஏனென்றால் இந்த உலக கவர்ச்சிகளை ஒரு நாளைக்கு எல்லாம் பெய்திடும். அப்போ ஒரு மூமினை பொறுத்த வரையில் இந்த உலகத்தில் என்ன எப்படி வாழ்வான் என்றால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் என்ற எண்ணத்தில் வாழ்கிறதுக்கான இடமே அல்ல. இந்த செய்தியை அல்லாஹ் என்ன செய்கிறேன்னு கேட்டால், குர்ஆனில் பல இடங்களில் பல வித்தியாசமான கோணங்களில் அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தை நம்பி நீங்கள் ஏமாந்துட வேணாம், மறுமையை நீங்கள் மறந்துட வேணாம், அவங்களோட உண்மையான வாழ்க்கை இந்த உலகம் அல்ல. உலகத்தில் வார எல்லா பிரச்சனையும் உண்மையான பிரச்சனையும் அல்ல. உலகத்தில் வார சந்தோஷம் எல்லாம் உண்மையான சந்தோஷமும் அல்ல. உலகத்தில் கிடைக்கிற உறவுகள் எல்லாம் நிரந்தரமான உறவுகளும் அல்ல.
இங்கே கிடைக்கிற சொந்த பந்தங்கள்லாம் தற்காலிகமானது. அப்போ உண்மையில் இந்த உலகத்தில் கிடைக்கிற எல்லாமே தற்காலிகம். உண்மையில் உலகத்துக்கு நான் வந்தது தனியாக. ஆனால் வாழும்போது பலரும் எங்களுக்கு வாராங்க. புள்ள, உம்மா, வைஃப், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், இப்படி நியாயமான ஒரு உறவு எங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஆனால் இந்த எந்த உறவும் மௌத்துக்கு பிறகு இருக்காது. நாங்கள் எப்படி தனியாக வந்தோமோ அதே மாதிரி மௌத்துக்கு நாங்கள் தனியாக தான் முகம் கொடுக்க வேண்டி வரும். உங்களோட உம்மா வாப்பா உங்களோட இறக்கம் பண்ணுறதுக்காக வேண்டி அதில் என்ன செய்யலை, சப்போர்ட்டோட தரையில அந்த வேதனையை அந்த கஷ்டத்தை என்ன செய்யணும், நானும் நீங்களோ தனியாக தான் அனுபவிக்கேள்வி வரும். மற்ற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க, சப்போர்ட்டுக்கு வரவும் மேலா. இப்போ இந்த செய்தி எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், அப்போ இஸ்லாத்தில் எல்லா செய்திகளும் இந்த செய்தியை வச்சு தான் கட்டமைக்கப்பட்டுரு. ஒவ்வொரு மூமின்ற வாழ்க்கையும் இதை வச்சு தான் கட்டமைக்கப்பட்டுரு. அப்போ இதை மறந்த ஒரு வாழ்க்கை ஒரு முஸ்லீம்ன்ற வாழ்க்கையை இருக்கல. அப்போ யோசிச்சு பாருங்க பார்க்கும், எங்களோட ஒவ்வொரு நாளும் இந்த மறுமை சிந்தனையை வச்சு தான் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கணும், ஒவ்வொரு நாளையும் முடிக்கணும். அப்படி இந்த மறுமை தான் எங்களை இயக்கமாக இருந்தால் உண்மையில் என்ன நடக்கும்னு கேட்டால், இந்த உலக வாழ்க்கையில் உள்ள எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களும் எங்களோட வாழ்க்கையில் உள்ளத்துக்கு வந்து சேராது. எந்த பிரச்சனையும் உள்ளத்துக்கு வந்து சேராது. நம்புவோம் எல்லா பிரச்சனையும் இன்ஷா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையோட முடிஞ்சிட்டும். அப்போ உலக வாழ்க்கைக்கு போகிற கண்டினியூ ஆகுதா இல்லையா என்பது எங்களோட கையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் வந்து எல்லா பிரச்சனையும் என்ன நடக்கும், எல்லாம் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சு போய்த்திடும். ஆனால் இந்த முடிஞ்சு போகாத உலகம் ஒன்று இருக்குது. இந்த பிரச்சனை மறுமையில் கண்டினியூ ஆகணுமாக இருந்தால் அது எங்களோட கையில் இருக்குது. இதெல்லாம் சொல்ல வரான். அப்போ என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் மறந்துடாமல் யோசிச்சு பாருங்கள் என்றதெல்லாம் சொல்கிறதுக்கு நியாயமான எஃபோர்ட் எடுத்து எந்த சொற்களை சொன்னால் அதோட பயங்கரங்கள் விளங்குமோ அது அப்படியே அல்லாஹ் கொண்டு வந்து கண்முனுக்கு தரான். சரியா? இப்போ நான் பார்ப்போம் அதனுடைய விளக்கங்கள் என்னன்றதை நான் பார்ப்போம். இதில் கூடுதலான ஏனைய தப்சீர்கள் மாதிரி கூட விளக்கம் தேவையில்லை. ஏன் என்ன மறுமை சம்பந்தமான சிந்தனை என்றது வந்து முஸ்லீம்கள் அடிப்படை. இதில் ஆர்கியூமெண்ட் இல்லை. ஏனைய விஷயங்கள் ஆர்கியூமெண்ட்டுக்குரிய விஷயங்கள் இருக்குது. இது சந்தேகமோ குழப்பங்களோ இல்லாத ஒரு தெளிவான வசனம். பாருங்க, அல்லாஹ் சொல்ல, யா யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களோட ரப்பை நீங்கள் பயந்துக்கோங்கோ. அல்லாஹ் மறந்தவானாம், அவனை மறந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துடுவானாம். எப்பயும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கோ. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். எப்பயும் உங்களோட வாழ்க்கையை வழிநடத்தணும். எது தெரியுமா? சொத்துகளோ பத்துகளோ உறவுகளோ அதுகளோ இதுகளோ எதுவோ அல்ல. இத்தகு ரப்பக்கும், மனிதர்களே உங்களோட ரப்பை, உங்களோட படைச்ச ரப்பை நீங்கள் பயந்துக்கோங்கோ. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்க்குறான். இந்த சிந்தனை உங்களை வளர்க்கணும். இப்போ அல்லாஹ் பார்க்குறான் என்றத அல்லாஹ் ஏன் சொல்லன்னு கேட்டால், உண்மையில் நீங்கள் அல்லாஹ் மறந்தா நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வீங்க என்பது உங்களுக்கு கூட தெரியாமல் போய்த்திடும். பார், இன்ன ஜல்சலத்த சாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையின் அதிர்வு, மறுமையின் அதிர்வானது அது ஷைஉன் அதீம், அது பயங்கரமானது. சுமையோச்சு பாரும் பார்க்கும், இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தந்த அதிர்வுகள் அனைத்தும் தற்காலிகமானது, அதெல்லாம் சாதாரணமானது. அது நாங்கள் கண்ட தித்வா புயலாக இருக்கலும், நாங்கள் கண்ட சுனாமியாக இருக்கலும், அது அல்லாத எர்த்குயிக்கன் நாங்கள் கண்ட எதுவாக இருக்கலும், அதெல்லாம் உண்மையில் மறுமை நாளோடு ஒப்பிடுகின்ற போது பயங்கரமானதல்ல. அது மறுமை ஒன்று இருக்குது என்றதுக்கான ஒரு என்ன செய்யும், ஒரு சும்மா சாம்பிள் தான் அது. அது அல்லாஹ் காட்டிட்டு தாரன். ஆனால் உண்மையில் அதை விட பயங்கரமாக இருக்குமே தெரியுமா, மறுமையின் நிகழ்வு என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த செய்தியை சொல்லும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னாங்க. பாருங்கள், கைஃப அன்அம், இந்த உலகத்தில் நான் எப்படி நிம்மதியாக வாழ்கிறது, இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்களை செல்வங்களை அனுபவித்து கொண்டு நான் எப்படி வாழ்கிறது. அப்போ எனக்கு பிள்ளைகள் இருக்குது, சொத்துகள் இருக்குது, அங்கே இங்கே நான் போகிறேன். இப்படி உலகத்தில் அன்அம் என்றால் எப்படி இந்த உலக நியமத்களை அல்லாஹ் தந்த நியமத்களை அனுபவித்து கொண்டு நான் வாழ்கிறது எப்படி அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஏலா. ஏன் தெரியுமா? அஸ்ஹாபுல் கர்னி கத் இல்தகமல் கர்ன, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு 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 மலக்கை நியமித்து வச்சிருக்கிறான். அந்த மலக்குக்கு ஒரு ஜொப் என்ன தெரியுமா? படைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரைக்கும் என்ன செய்வார்னு கேட்டால், உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு சூர் ஒன்று ஊதணும்.
அந்த சூர் ஊதக்கூடிய அந்த குழலை வாயில் வச்சு கொண்டிருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? வஹனா ஜபஹதஹு, அவருடைய தலையை குனித்தவராக அப்படி அந்த குழலை வச்சு கொண்டிருக்கிறார். என்ன நடக்கும்? சும்மா அக்பல பி உதுனிஹி, அவர் எப்பயும் பார்த்து கொண்டிருப்ப ரப்பு எனக்கு எப்போ சொல்வான் நீங்கள் ஊதுங்கோ அப்படி என்று. அப்போ அந்த மலக்கென வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார், தனது சிரத்தை தாழ்த்தி. சரி, எஸ்தமி மத்தாயு உதன் பிஸ்ஸைஹா, எஸ் ஓகே என்று சொன்னால் அவர் ஊதுறதுக்கு ரெடியாக இருப்பார். இப்படி ஒரு மலக்கு இந்த உலகத்தை அழைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஃபிக்ஸடாக ரெடி பண்ணி வச்சிருக்கின்ற சந்தர்ப்பத்தில், அப்போ இந்த உலகம் அழியும், அது எப்போ நடக்குமென்று எங்களுக்கு தெரியா. அல்லாஹ் தஆலா ஒரு தினத்தை வச்சிருக்கிறார் இந்த பூமியை, உலகத்தை, பிரபஞ்சத்தை அழிச்சு போடுறதுக்கு. அதுக்கு என்று ஒரு ஊதுகுழல் ஒன்று இருக்குது. அவர் ஊதுவார், முதலாவது சூர். அது ஊதப்பட்ட இந்த உலகமெல்லாம் சுக்கு நூறாக பேத்திடும், அது போகிற அழிவு ஆரம்பிக்கும். இப்படி ஒரு இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு இருக்கின்ற போது இந்த உலகத்தை நம்பி நான் எப்படி வாழ்கிறது? இந்த உலகமே நிரந்தரமாக இல்லாத போது இந்த உலக வாழ்க்கையில் எப்படி நான் நிரந்தரத்தை தேடுறது? இந்த உலகமே ஒரு நாளைக்கு என்ன கைவிட்டுடும். கையிட்டு போகக்கூடிய இந்த உலகத்தை நான் எப்படி கையில் இறுக்கி பிடிச்சி கொள்வது? கைஃபானாம், இதை நம்பி எப்படி நான் வாழ்கிறது? உலகத்தில் எதையும் அனுபவிக்க போக்குள்ள ஒரு மூமின் யோசிக்க மாட்டான் இதன் ஊடாகத்தான் நான் வாழ்கிறேன் என்று யோசிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? கைஃபானாம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா நியமத்களும் என்ன வாழ வைக்கும் என்று சொல்லி இந்த உலகத்தை நம்பி எப்படி நான் வாழ்கிறது? ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை தந்ததெல்லாம் சேர்த்து அதை பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு அழிக்கிறதுக்கு அப்படியான ஒரு மலக்கு ரெடியாக இருக்கிறாங்க, ஒரு ஊதினூடாக இந்த பிரபஞ்சத்தை அழிச்சு போடுறதுக்கு. அப்படி இருக்கின்ற போது நான் என்ன ஃபஸ்டத் தாலிக அலா அஸ்ஹாபி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த டோன்றிக்கு தானே சஹாபாக்களுக்கு மிச்சம் கஷ்டமாக போச்சாம். அப்படி இப்படி ஒரு செய்தி ஒன்று இருக்குது. அப்படி இப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை நம்பித்தான் என்ன செய்கிறோம்? நான் வாழ்கிறோம், அடிச்சுக்கொள்கிறோம், பேசிக்கொள்கிறோம், ஏமாற்றி கொள்கிறோம். கோபதாபங்கள்லாம் வரும்போது எதுக்காக? ஜஸ்ட் இந்த உலகத்தில் உள்ள சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி இவ்வளோ பெரிய ஒரு சண்டை, இவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய கவலை, இந்த சந்தோஷம் கவலை எல்லாம் இதை வச்சு தானே. ஃபஸ்ட் தாலிக்க சஹாபாக்களுக்கு இது சீரியஸான ஒரு மெசேஜாக போச்சு பாருங்கள். அமரஹும் யகூல், எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்பயும் நம்புங்க என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இந்த உலகம் எல்லாம் வானம், இதை இறுக்கி பிடிச்சிக்கொள்ள வானம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நம்பி வாழணும்? ஹஸ்புனல்லாஹ் வனிமல் வக்கீல், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு போதுமானவன். வனிமல் வக்கீல், அவனே எங்களை சிறந்த பாதுகாவலன். யார் பாதுகாப்பான்? இந்த பூமியில் இருக்கிற எதுவுமே எங்களை பாதுகாக்காது. வனிமல் வக்கீல், எங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை நான் ரப்பிடம் கொடுத்துருக்கிறேன். அலல்லாஹி தவக்கல், நான் அவன் மீதே நாங்கள் நம்பிக்கை வச்சுக்கிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவன் எங்களை பாதுகாப்பான். இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே எங்களை பாதுகாக்காது. இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அழிஞ்சு போகும். என்னை அழிஞ்சு போகக்கூடிய இந்த உலகத்தில் என்ன செய்யக்கூடாது? அழியாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அழிஞ்சு போகக்கூடிய இந்த உலகத்தில் அழியாத நிரந்தர இன்பங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இன்பங்களும் நிரந்தரமானதல்ல, துன்பங்களும் நிரந்தரமானதல்ல என்ற செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிச்சம் அழகாக சொன்னாங்க. அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பக்குள்ள ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் வ அலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹ் நம்பி நாங்கள் வாழ்கிறோம். ஈவன் நான் சொல்ல, ஒரு உம்மாவை நம்பி புள்ள வாழவும் கூடாது, வாப்பாவை நம்பி வாழவும் கூடாது, உங்களோட புள்ளைய நம்பி நீங்கள் புள்ளைய வளர்க்கவும் கூடாது. எல்லாம் கைவிட்டு பேத்துடுவாங்க. நேற்று ஒரு மெசேஜ் உண்டு, சரியா? என்னுடைய இளமையான ஒரு ஆள் கஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு டேலண்ட் ஒன்று கொடுத்துருந்தான், சரியா? அந்த டேலண்டினூடாக நியாயம் அளவுக்கு சம்பாதிச்சு அந்த ஊரில் ஒரு முக்கியமானதாக மாறினார். சம்பாதிக்க ஏழும் அவருக்கு நியாயமான அளவுக்கு சொத்துக்களை வாங்கி போட்டார். ஊரில் தெரியும், அடே எங்கேயோ இருந்தவரால் இப்போ நல்லா இருக்கிறான்னு ஊரே பேசினேன். போன கிழமை அவனோட மகனுக்கு டெங்கு. அந்த டெங்கை அப்போ அந்த 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 ஆள் எப்படிப்பட்டன்னு கேட்டால், இதுக்கு பிறகு என் வாழ்க்கை என் புள்ள தான்ண்டு வாழ்ந்த ஒரு ஆள்.
மகன் எனக்கு கிரேட் 8, 7 இருக்கும். அப்படி மகள் இருக்கிற 4 வயசு புள்ள. அந்த மனுஷனுக்கு சம்பாதிச்சதெல்லாம் இந்த புள்ள தான். அதில் குறிப்பாக அவர் நேசித்தது வந்து கடைசி மகளை கூட நேசித்தார். ஏன்னா புள்ள விளையாடுற அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ மகனுக்கு சோமிலாம் பேத்து மகன் சீரியஸாக இருந்தார். உண்மையில் மகன் என்ன விட்டுட்டு போகுமோன்ற அளவுக்கு வருத்தப்பட்டார். அப்போ வைஃப் இருந்து போட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தாலா அந்த மகனை பாதுகாத்து சோமாகி வீட்டில் கொண்டு இருப்பட்டுனே புள்ளையை பிரிஞ்சு தானே உம்மா என்று சொல்லி அந்த மகளை அப்படியே தூக்கி கொண்டு போய்த்து மொட்டை மாடியில் போய்த்து அந்த புள்ளைக்கு தீத்திருக்கிறார். தீத்தின புள்ள அந்த உண்மை மிச்சங்காலத்து போகிற வந்து விளையாடி பிள்ளைக்கு சந்தோஷத்தில் அந்த பெல்கனியில் போய்த்து அங்கே எட்டி பார்த்து தான் அப்படி புண்டுட்டு நேற்று ஜனாசா. இப்போ அவர் சொல்லார், இது பூரா நான் யாருக்காக வாழ, சரி நான் இது பூரா யாருக்காக வாழ, எனக்கு உசுராது, நான் நேசித்தேன். இப்போ உண்மையில் அவருக்கு இட்டி புழுந்த மாதிரி தாங்க இல்லாத அளவுக்கு எழுப்பட்டேல உம்மாம் புள்ளேன். நான் கேட்குறேன், கைஃப அன் ஆம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் வாழணும்னு யோசிச்சா இந்த புள்ள எனக்கு சொர்க்கத்தில் மகளாக கிடைக்கணும், அங்கே நாங்கள் இன்பமாக வாழ்வோம். இங்கே உலகத்தில் இருக்கிற எதுவும் நிரந்தரமாக எங்களுக்கு கை கொடுக்காது புள்ள. என் வாப்பவோ உமாவோ சந்தோஷங்கள் எதுவுமே நிரந்தரமானதல்ல, துன்பங்களும் நிரந்தரமானதல்ல. உலகம் ஹல்லி வல்லி இன்ஷா அல்லாஹ் தாங்க இல்லாத பிரச்சனை எதுவுமே இல்லை. மறுமையில் பிரச்சனைண்டா அது மட்டும்தான் தாங்க இல்லாத பிரச்சனை. எது தாங்கலா? மறுமை மட்டும்தான். மற்றபடி உலகத்தில் எதுவும் நத்திங். ஏன் ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், வனிமல் வக்கீல், அவனுங்களை பாதுகாப்பார். இந்த உலகத்தில் எதுவுமே என்ன பாதுகாக்காது, கை கொடுக்காது. என் அல்லாஹ்வுல படைச்சதே அழிக்கிறதுக்காக வேண்டி என்னை வந்திருக்கிறோம், சம்பாதிப்போம், மறுமையை சம்பாதிச்சு அல்லாட்ட உதவி கேட்டு இன்ஷா அல்லாஹ் ரப்பிட்டே போய் சேர்ந்துடுவோமே. ஏன் இதை பிடிச்சி கொண்டிருக்கிறோம்? சரி, ஸ்தத்ததாலிக அலா சஹாபி, இந்த செய்தி சஹாபாவுக்கு சீரியஸான செய்தியாக மாறிச்சு. எனவே அவங்களால என்ன செய்யலாம், உலகத்தில் ஒரு சாதனை படைக்கலுமாக மாறிச்சு. இந்த உலகத்தில் வந்தது அனுபவிச்சுட்டு போகிறதுக்காக அல்ல, ரப்பை நம்பி உலகத்தில் ஒரு சாதனையை சாதிச்சுட்டு போவோம், சொர்க்கத்தை சம்பாதிப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் மெல்லப்போக்கள் எப்படி தான் மதிக்கணும். அது இன்றைய நாள் நான் அல்லாஹ்வை நோக்கி நெருங்கினேனா, இன்றைய நாள் நான் சுவர்க்கத்தை நோக்கி நான் நெருங்கினேனா, இன்றைய நாள் அல்லாஹ் தஆலா என்னை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டானா, அவன் ஏற்றுக்கொண்டானா. உலகத்தில் எனக்கு இழந்தது எதுவுமே எனக்கு இழப்பில்லை, அல்ஹம்துலில்லாஹ். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், இந்த முழு பிரபஞ்சமே அழியும். அப்போ அழியாத ஒரு சொத்து என் கையில் ஒன்றுமே இல்லை. அப்போ அழியாத சொத்து எது? அல்லாஹ் மட்டும்தான். அவனை வச்சுக்கொள்வோம், அவனை மிஸ் பண்ணாமல் இருப்போம், அவனை கல்புல பாதுகாப்போம். உலகத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கொள்வோம். தூக்கி தலையில் கூச்சி வச்சுக்கொண்டு என்ன செய்யக்கூட ஆட தேவையில்லை. எல்லா ஆட்டத்துக்கும் பிரச்சனை என்ன? இந்த வைக்க வேண்டிய உலகத்தை தூக்கி தலையில் வச்சுக்கொண்டு ஆடுறது. சரி, சில போது அந்த உலகம் என்ற பேரில் எங்களோட புள்ள இருக்கையிலும், புள்ள தான் என் வாழ்க்கை, மனைவி தான் என் வாழ்க்கை, நீ விரும்புங்க, எல்லாம் என்ன செய்யும், ஒரு நாளைக்கு பெய்த்துடும், நாளைக்கு நான் பெய்த்துடுவேன். அப்போ யார் நினைக்கக்கூடாது, நான் இருக்கும் வரைக்கும் தான் என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை. ரஸாக் யார்? அந்த பிள்ளைக்கு சொல்லணும், நீங்கள் என்னையை நம்பி வாழவானம், அல்லாஹ் நம்பி வாழுங்க, அவன் கைவிட மாட்டான். நாளைக்கு நான் பெய்த்து, நான் மறுமை பெய்த்துடுவேன், இருக்கிற சொத்து செல்வங்கள் அலைஞ்சு பெய்த்துடும். புள்ள எதை நம்பி வாழணும்? நாங்கள் எதை நம்பி வாழோம்னா ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், நிஅமல் வக்கீல், அவன் பாதுகாப்பான். உண்மையில் அவன் பாதுகாக்கிற பொறுப்பு ரப்புக்கு கொடுத்தா அவன் பெஸ்ட்டாக எங்களை பாதுகாப்பான். ஏன் நாங்கள் சும்மா ஏன் தடமாறணும்? வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் என்ன நியம பாதுகாக்கிறவன்டா ஆகப்பெரிய பாதுகாப்பு. பொறுப்பு கொடுத்தா உண்மையில் நாங்கள் யார் பொறுப்பு கொடுக்கணும்? ரப்புக்கு நாங்கள் பொறுப்பு கொடுப்போம்.
ஏன் நாங்கள் வாழலாஹி தவக்கல்னா, ஏன் நாங்கள் எங்கள்கிட்ட டேலண்ட்டில் நாங்கள் நம்பணும்? அல்லாஹ்வை சார்ந்தறிங்க என்ற செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு சொன்னாங்க. இந்த மறுமையன்று இருக்கும்போது அல்லாஹ் தான் இருக்கிறான் எங்களை பாதுகாக்கிறதுக்கு. அல்லாஹ் சூரா ஹாக்கால் இது அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு வகையில் சொல்கிறான். எப்படி? ஃபைதா நுஃபிக ஃபிஸ் சூரி நஃப்ஹத்தம் வாஹிதா. அந்த மலக்கு ஓதுவாரே ஒரு ஊது, அந்த ஊது எப்படி தெரியுமா? அந்த ஊட பயங்கரத்தை குர்ஆனில் இந்த வசனத்தில் தனியாக சொல்கிறான். ஃபைதா நுஃபிக ஃபிஸ் சூரி, அந்த மலக்கு வாயில் வச்சு கொண்டிருக்கிறார். அந்த குழலை நஃப்ஹத்தம் வாஹிதா, ஒரு முறை ஊதினா ஃபஹமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கத்தம் வாஹிதா. இந்த பூமி அதில் உள்ள மலைகளோடு அப்படியே தூக்கி ஒரே அடியாக அடிக்கப்படும். தக்கத்தம் வாஹிதா. நான் எங்கே இருப்போம்? என்னை அல்லாஹ் அப்படி தூக்கி அடிக்கிறதுக்குன்னு உருவாக்கினதான் இது. அதில் மேலே நாங்கள் இருக்கிறோம். வானம் வைக்க வானம், அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கொள்வோம். இதில் வாழ்க்கை இல்லை, இதெல்லாம் வாழணுமென்று என்ன ஒன்றுமே இல்லை. ஃபயௌமைதி வக்காத்தில் வாக்கிய, அப்போ தான் உங்களோட மறுமை என்ற உண்மையான வாழ்வு நிகழ ஆரம்பிக்கும். அப்போ இந்த பூமி அடித்த உடனே ஃபயௌமைதி வக்காத்தில் வாக்கியா, அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் மறுமையோட நிகழ்வுகளாக அல்லாஹ் பிளான் பண்ணி வச்சிருக்கிறானோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ பூமி நடக்கும், அப்புறம் சந்திரன் சூரியன் இப்படி எல்லாம் தூக்கி என்ன செய்யும்? அல்லாஹ் துகளாக ஆக்குவான், பஞ்சிகளாக பறக்கும். அப்போ இதை என்ன செய்யக்கூடாது? கல்பில் சுமந்து கொண்டு நிரந்தர வாழ்க்கை செய்யக்கூடாது. வன்சக்கத்தி சமாஉ, இந்த முழு வானம் இன்ஷக்க பிளக்கப்படும். ஃபஹிய யோமைதியும் வாஹியான்னு சொன்னால் வாஹியான்னு சொன்னால் அதோட முழு ஸ்ட்ரென்த்தை இழந்துடும். இப்போ சொன்னேன் உங்களுக்கு, இந்த ஒரு மனுஷனுக்கு போட்டு கட்ஸான ஒரு ஆளுக்கு நாங்கள் கத்தியால் குத்தி அவட இல்லை அப்படி விழுந்துடுவார். இப்போ வாஹியான்னு சொன்னால் இந்த பூமி பிரபஞ்சம் பெரும் பயங்கரமான சக்திகளோடு இயங்குறது மாதிரி உங்களுக்கு விளங்கும். சூரியன் அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டியோடு இயங்குறது மாதிரி உங்களுக்கு விளங்கும். இந்த இடி மின்னல்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு கெப்பாசிட்டியோட உண்மை இதுக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கிறான். சரியா? இந்த சூரியன் சந்திரன் இந்த பூமி இந்த மலைகள் எல்லாம் என்ன செய்யும்னு கேட்டால் பயங்கர கெப்பாசிட்டியோட இயங்குது. அல்லாஹ் என்ன செய்வான்? வஹிய யௌம இது வாஹி, இந்த முழு பிரபஞ்சமும் தனது கெப்பாசிட்டி இழந்து விடும். பல்லாட கையில் இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கும், கெப்பாசிட்டியே இழந்துட்டு எந்த கெப்பாசிட்டியும் இல்லாத பூமி எங்களை பாதுகாக்கும்னு நாங்கள் யோசிக்கிறோமா? எல்லா கெப்பாசிட்டியும் வச்சு கொண்டிருக்கிற அல்லாஹ் தஆலா தான் ஃபனிஅமல் வக்கீல். அல்லாஹ் தான் எங்களை சிறந்த பாதுகாவலன்னு நாங்கள் அல்லாஹ்வை நம்பி வாழ்கிறோமா? ஃபஹிய யௌம இதியும் வாஹியா, ஒட்டுமொத்த கெப்பாசிட்டியும் இழந்துடும். அப்போ இந்த இழந்தக்கூடிய எந்த கெப்பாசிட்டியும் இல்லாத இந்த பூமியை நம்பி வாழவானாம். இது அல்லாஹ் தஆலா அழிக்கிறதுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்லுது. இதை நீங்கள் போய் பாருங்க. வைதல் கவாகிபுன் தஸரத், இந்த முழு பிரபஞ்சமும் என்ன செய்யும்? அதை கெப்பாசிட்டி இழந்த உடனே ஒன்றை பாதுகாக்காது. அப்படியே என்ன செய்யும்? அப்படியே சிதறடிக்கும், எந்த கண்ட்ரோலும் இருக்காது என்ற அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்படி அல்லாஹ் இந்த மறுமை இந்த ஜல்சலத்த ஸாஅ, இந்த மறுமை நிகழ்வு ஏன் பயங்கரம் தெரியுமா? வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், எங்கேயோ இருக்கிற இந்த கடல் அலைகள் ஊரை நோக்கி பாய்ந்து வரும். சரியா? அது வர ஆரம்பிக்கும். அப்போ இப்போ யோசிச்சு பாரு பார்க்கும். இன்ன ஜல்சலத்த ஸாஅத் ஷைஉன் அதீம், மறுமையின் அதிர்வு முழு உலகமும் அதிரக்கூடிய அந்த அதிர்வு பயங்கரமானது. ஹைர். அப்போ இப்படியே இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கின்ற போது நீங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களை பாதுகாக்கும் என்று நீங்கள் நம்புறீங்களா என்று நீங்கள் பார்க்கல. சும்மா யோசிச்சு பாருங்க பார்க்கும். அப்போ இப்படி இருக்க போக்கல சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு நான் சம்பவத்தை சொல்கிறேனே. இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபா சமூகம் இந்த குர்ஆன் வசனங்களால் இயக்கப்பட்ட சமூகம். இது அவங்களோட வெறும் காதுகளை நுழையல்ல, அவங்களோட சிந்தனைகளை நுழைஞ்சி இந்த உலகத்தை அவங்க நத்திங் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு
மறுமைக்காக வாழ்ந்த சஹாபாக்கள். அதில் ஒரு சஹாபியை நீங்கள் பாருங்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அவங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு வீரர், இஸ்லாத்துக்காக மிகப்பெரிய சாதனைகளை சாதித்த ஒரு ஆள். ஆனால் மறுமைக்காக வாழ்ந்த ஒரு சஹாபி. சரி, மறுமைக்காக வாழ்ந்த ஒரு சஹாபி. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் எனக்கு ஒரு வாழ்க்கையை தரணும்னு யோசிச்ச ஒரு சஹாபி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க இந்த உலகம் அப்படியே அவரோட கையில் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கல்பில் தூக்கி போட்டுக்கொள்ளாத ஒரு சஹாபி. எந்த அளவுக்கு தெரியுமா? இந்த மறுமை வசனங்கள் எல்லாம் அவரை இயக்கி ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கூப்பிட்டு கொண்டு இந்த உலகம் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு மறுமை வாழ்க்கை, சுவன வாழ்க்கையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இப்படி சொன்னாங்க: அருமை தோழர்களே, நாளை மறுமையில் ஏண்ட உம்மத்தில் சுவர்க்கத்துக்கு முதலாவதாக நுழைவிக்கப்படுகின்ற அந்த கூட்டத்தில் 70,000 பேரை அல்லாஹ் தஆலா எனக்கு காட்டினான். என் உம்மத்தில் முதலாவதாக போகிற ஃபெட்ஸ் சஃபில் கூட்டம், எஸ், அதில் 70,000 இருப்பாங்க. அவங்கள் யார் யார் போவாங்க என்ற அந்த பிக்சரை அல்லாஹ் தஆலா எனக்கு காட்டினான் என்ன சொன்னான். சரியா? இப்போ இது உலகம் அழிக்கப்படுமே, அழிக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களோட சமூகம் இன்ஷா சுவர்க்கம் போகும். அதில் ஃபெஸ்ட் சஃபில் நுழைகிற ஆக்கள் ரப்பு எனக்கு காட்டினான். இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க அதை உன்னிப்பாக பார்த்துக்கொண்டு அவர் ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்குமா? யார் ரசூலல்லாஹ், அப்படி நுழைவிக்கப்படுகின்ற அந்த 70,000 பேரில் நீங்கள் என்னைய கண்டீங்களா அப்படின்னு. அவரோட ஆசை தான். நான் இருந்தேன் யார சொல்லலான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க. எங்கே இருந்தீங்க தெரியுமா? என்னோட உம்மத்தில் அந்த ஃபெஸ்ட் சஃபில் முதலாவது ஆளாக நீங்கள் தான் இருந்தீங்க. அபூபக்கரே, என்னோட உம்மத்தில் முதலாவதாக சுவர்க்கம் நுழையக்கூடியால் நீங்கள் தானேன்னு சொன்னாங்க. இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிற? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ பாரு, இந்த 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 உலக ஆசைக்கு அங்கால மறுமை ஆசை, சுவர்க்க ஆசை இயக்கின சஹாபாக்கள் அவங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களோட உம்மத்துக்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் ஒரு இடத்த வச்சிருக்கிறான். அது அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பான் நாளை மறுமை. அது என்ன வசீலான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த அல்லாஹ் ஒரே ஒரு மனிதனுக்கு தான் கொடுப்பான். சஹாபாக்களை சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் துவா கேளுங்க, எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை. அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு ஆளுக்காக படைக்கப்பட்ட அந்த வசீலான்னு சொல்லக்கூடிய அந்த இடம் எனக்கு கிடைக்கணும்னு நீங்கள் துவா செய்யுங்க. யார் நீங்கள் எனக்காக அந்த இடத்த நீங்கள் கேட்டு நீங்கள் துவா செய்கிறீங்களோ நாளை மறுமையில் என்னை ஷஃபாத் உங்களுக்கு விதியாகும்னு சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ நான் பாதுவா என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம ஆத்தி முஹம்மதனில் வசீலத்தை. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் அவருக்கு எந்த ஆசையும் இருக்கல. இந்த உலகத்தில் இந்த உம்மத்துக்காக, அல்லாஹ்வோட மார்க்கத்துக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனார். ரப்பி ரஹ்மானே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த சுவர்க்கத்தில் அந்த உயர்ந்த இடத்தை அவர் ஆசைப்பட்டாரோ, யா அல்லாஹ், அந்த இடத்த நீ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பாயாக. என்ன துவா கேட்குறோம்? இப்போ நான் என்ன துவா கேட்குறோம்? எங்களுக்கு எந்த இடம் கிடைச்ச நல்லா பார்க்கலும் இந்த போட்டி இருக்கணும் இல்லையா? யா அல்லாஹ், எனக்கு சுவர்க்கத்தை தரணும். அந்த சுவர்க்கத்தில் ரப்பே எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் தேவை. ரசூல் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அடித்து கேளுங்க, அல்லாஹ் தருவான். என்ன கேட்கணும்? எனக்கு எதை கேட்கணும்? நீ அல்லாஹ் கிட்ட கேட்குறான்னு சொன்னால், யா அல்லாஹ், எனக்கு சுவர்க்கத்தில் எங்கேயாவது ஒரு இடம் கேளுங்க, ஃபிர்தௌஸுல் ஆலா ரப்பி, எனக்கு அதுதான் தேவை. ஏன் தெரியுமா? எனக்கு இந்த உலகத்தில் நான் எதையுமே எதிர்பார்த்து வாழலை. இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் உனக்காகத்தான். எனவே ரப்பி ரஹ்மானே, எனக்கு சஹாபாக்கள் உயர்ந்த மனிதர்கள் வாழுகின்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ரப்பே என்னையும் சேர்த்தருள்வாயாக. நல்ல பிச்சைக்காரன் இல்லை அவன். உண்மையிலேயே நம்பி கூட கேட்குறோம்மா? அப்போ இந்த உலகத்தில் இறுகி பிடிச்சா நான் எதை வைப்போம்? எப்படியா நரகத்துலேருந்து தப்பினா போதும் என்று நாங்கள் வாழ்வோம். இல்லை, ஒரு மொமீன் வாழணும். எனக்கு சுவர்க்கம் தேவை. சுவர்க்கத்துக்கு அங்கால ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தேவை. அதுக்கும் அங்கால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருக்கின்ற வாழ்க்கை தேவை.
எந்த அளவுக்கு அந்த துவா கேட்கணுமா இல்லையா? எஸ், கேட்கணும். அப்போ எப்படி அது கேட்கணுமா சொன்னால் உண்மையில் இந்த அழிக்கக்கூடிய உலகம் பற்றிய அந்த பார்வை மிச்சம் சரியாக இருந்தால் தான் மறுமை பற்றிய பார்வை விசாலமாக மாறும். அப்படிலாட்டி எல்லா பிரச்சனைகளுக்கும் உலகத்தை தவிர ஒன்றுமே எங்களுக்கு இருக்காது. உமர்தியா பாருங்கள், ஒரு முறை உமர்தியானவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்கிறாங்க. அன்றைய இரவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கனவு ஒன்றை கண்டாங்க. என்ன அந்த கனவு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுவர்க்கத்தில் நடந்து கொண்டு போகிறாங்க. அப்படி நடந்து கொண்டு போகின்ற போது ஒரு தூரத்தில் ஒரு மாளிகையை காண்றாங்க. அந்த மாளிகை தங்கத்தினால் ஆகிறது. கஸ்ரும் மின் தஹபின், ஒரு தங்கத்தினாலான ஒரு மாளிகையை, ஒரு கோட்டையை காண்றார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு. அதோட அழகை பார்த்த உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அது ஏண்ட மாளிகையோ தெரியா, என்னை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி அழகாக இருக்குது என்று சொல்லி போட்டு அப்படியே அந்த மாளிகையை நோக்கி அவர் நெருங்கி போகிறார். கனவில் போகும்போது அந்த மாளிகைக்கு முற்றத்தில் ஒரு பெண் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்ணுக்கிட்ட பேத்து கேட்குற, இது யாருடைய வீடு என்று கேட்குறேன். ஏண்டையான்னு கேட்குறேன். அப்படி கேட்குறேன், ஏண்டையா, இது ஏண்டு விட்டியா, நீங்கள் முன்னுக்கு இது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி போகிறேன். அப்போ அந்த பெண் சொன்னா, யார சூழல்லாம் இது உங்களோடைய அல்ல, உங்களோட உம்மத்தில் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்ற. யார் சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் 9 வருஷம் சொல்லுவாங்க, தெரியுமா ஒரு விஷயம், நேற்று நான் கனவில் அல்லாஹ் தஆலா என்னை சுவர்க்கத்துக்கு என்னை அழைத்து சென்றான், இப்படி ஒரு மாளிகையை கண்டேன், உமரே நான் நினச்சேன் அது ஏண்டி அரிக்கும் என்று விசாரித்து பார்த்தா அது உங்களுடையாம் அப்படி உடனே இவ்வாறு அவங்க வேறு என்ன ப்ராமிஸ் தேவை அவங்களுக்கு? அப்படியே யார சொல்ல, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, எனக்கு உண்மையில் உள்ளுக்கு போய்த்து பார்க்க ஆசையாக இருந்துச்சு என்றார். பாரு அவங்களோட டிஸ்கஷனை பாருங்கள் எங்கே இருக்குது. சொல்ல, எனக்கு உள்ளுக்கு போய்த்து பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சு, நான் போகலை என்றார். ஏன் யார சொல்ல? இல்லை யார சொல்ல சரி, உங்களோட வீட்டுக்கு நீங்களே போகலை, நீங்கள் போகாத போது உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் உள்ளுக்கு போனால் உங்களுக்கு ஒரு ரோஷம் வந்துடுமோடு நான் பயந்தேன் சொன்னாங்க. பார்க்க ரொம்பவே மாலை மேலே அழுகிறாரு. சில யார சூழல்ல நீங்கள் போனால் எனக்கு ரோஷம் வருமா? இப்போ இது பார்க்கணுமே. பாருங்க, சுவர்க்கத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண சஹாபா சமூகம் இது எப்போ இந்த மறுமை சரி, சுவர்க்கத்தின் இன்பங்கள், அதில் வாழணுமென்ற ஆசைகள், இதுகளெல்லாம் குறைஞ்சி உலகத்தோட பிரச்சனைகள், ஆலாகலங்கள், இதில் கோட்டை கட்டுறது, இதில் குடி ஊறுறது, இதுக்கு அங்கால ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு உலகம் என்றது தான் என்னோடய வாழ்க்கை அறிக்குமாக இருந்தால் இந்த பேச்சுக்கு நேரமே இருக்காது. இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையின் நிகழ்வு பயங்கரமானது. இந்த பயங்கரத்துக்கு அங்கால ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை பற்றி நீங்கள் யோசிங்க. அங்கே பயங்கரமே இருக்காது சுவர்க்கத்தில் என்றதுக்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகம் நம்பி வாழ்கிற இது எதுவுமே நிரந்தரமில்லை என்றதுக்கு அல்லாஹ் தஆலா காட்டுகின்ற உதாரணங்கள் தான் இது. யோசிச்சு பாருங்க பார்க்கும். இந்த சிந்தனையில் எத்தனை குர்ஆன் உள்ளத்தில் இயக்கி கொண்டிருக்குது. இன்றைக்கு எனக்கு எத்தனை முறை சுவர்க்க சிந்தனைகள் வந்துச்சு. இன்றைக்கு நான் தொழுகையில் அல்லாட்ட நம்பிக்கையோட கேட்டேன், யாரெல்லாம் எல்லா பிரச்சனையும் வரட்டும், பிரச்சனையில் நான் தாங்கிக்கொள்வேன், இந்த பிரச்சனையை மௌத்தோட முடிச்சிடியா அல்லா, மௌத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை எதுவுமே கண்டினியூ ஆகக்கூடாது, நீ அங்கே இருக்கணும், சொல்லணும், எல்லா பிரச்சனையும் எனக்கா நீ பொறுத்தாய், இதோ இருக்குது குடும்பத்தோட சுவர்க்கத்தை நீ வாழுன்ற ரப்பை நீ சொல்லணும். இது உண்மையில் எங்களோட ஆசையாக இருக்குதா, எங்களோட ஈமானாக இருக்குதா, எங்களோட கவலையாக இருக்குதா, இதுக்காக நாங்கள் இதுதானே என்னோட பிரச்சனை என்று சொன்னால் இந்த உலகம் என்றது எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இல்லை என்ற அளவுக்கு மாறிடுமே. இதை பாருங்க. எஸ், ஷம்ஷு குவ்விரத், அல்லாஹ் தஆலா சூரியனை சுருட்டுவான். இப்போ நீங்கள் பாருங்கள், இது ஒரு ஹதீஸ். யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். நிசனானே
ஒரு 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 உலகத்தில் இருக்க ஆகப்பெரிய மறக்காத உறவு ஒரு தாய் பிள்ளை உறவு தான். அது அல்லாஹ்தாலா இந்த 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 கன்செப்டுக்கு சொல்கிறதுக்கு அல்லாஹ்தாலா ஒரு தாயும் பிள்ளையும் கொண்டு வந்து சேர்றான். எந்த புள்ள தெரியுமா? பால் குடிக்கும் பிள்ளை. அப்போ அந்த புல்லை நம்பி வாழ்கிறது யாரோ? உம்மாவை. அந்த உம்மாக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு பாண்ட் டெவலப்பாக இருக்கி அது ஆரோக்கியமாக இருக்கிற கட்டம் தானே அந்த புல்லை அந்த தாய்கிட்ட பால் குடிக்கிற நேரம். ஆனால் அந்த நேரத்தில் மர்ம வரும். அந்த பால் குடிக்கிற தாய் தன்னை புள்ளைய கையில் விட்டு பனியை போட்டுடுவா. இவ்வளோ பயங்கரம். அப்புறம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பயங்கரமாக இருக்குமெண்டு. யாரா மறக்கிற புள்ளைய? ஆனால் புள்ளைய மறப்பா. கருவில் இருக்கிற சிசுவை கூட அது ஈன்றிடும், கற்பங்கள் களைஞ்சிடும்னு சொல்லி ஒரு முறை ஆயிஷா ரதியாக சொல்கிறாங்க. ஆயிஷா நான் வீட்டில் இருக்கும்போது ஜாஅத்னி மிஸ்கீனத்துன், ஒரு ஒரு யாசகம் ஒரு பொம்பளை ஒன்று வந்த, வசதி இல்லாத ஒரு ஏழை பொம்பளை ஒன்று வந்து எனக்கு சரி பசியாக இருக்குது என்று ஏதாவது என்கிட்ட உணவு கேட்குறதுக்காக வந்தான். ஆனால் தஹ்மிலு இப்னத்தைன், அவருடைய 2 பிள்ளையும் தூக்கி கொண்டு வந்தா என் வீட்டுக்கு. அப்போ சரி அப்போ எனக்கிட்ட பெருசாக எதுவும் மெரிக்கல்ல. அப்போ நான் என்ன செஞ்சேன் கேட்டால், எனக்கிட்ட இருந்த ஒரு 3 ஈச்சப்பழம் இருந்துச்சு. அந்த 3 ஈச்சப்பழத்தையும் அந்த தாய்க்கு கொடுத்தேன். நீங்கள் 3 பேரும் தின்னுங்கோ அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், ஃபஅதத் குல்ல வாஹிதத்தி மின்ஹா தம்ரதன். அப்போ அந்த தாய் 3ஐயும் எடுத்து ஒன்றை தனக்குன்னு வச்சுக்கொண்டு மற்ற 2ஐயும் மற்ற 2 பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்தா. பிரித்து கொடுத்தோன்னே அந்த புள்ள என்ன தெரியுமா செஞ்சா? 2 பிள்ளைகளும் ஒரு ஈச்சப்பழம் தானே, அப்படி வாயில் போட்டு அதை வாயில் போட்டுட்டு என்ன செஞ்சேன்னு கேட்டால், உம்மோட மோதை பார்த்து கொண்டிக்கிற. எதை பார்க்குற? தாயுடைய அந்த ஈச்சப்பழத்தை கேட்காம அந்த புள்ள பார்க்க திண்ட போகுது அதுக்கு. அப்போ நான் பார்த்து கொண்டிருக்கேன் அந்த சீனை. உம்மா அப்படி இருந்து கொண்டிருக்கிற. அவன் என்ன செஞ்சா? அந்த பிள்ளைக்காக எதையும் யோசிக்கலை. அந்த ஈச்சப்பழத்தை அப்படி 2ஆக பிரித்து அந்த மகளுக்கு அரைவாசி, இந்த மகளுக்கு அரைவாசின்னு சொல்லி கொடுத்துட்டா. கொடுத்த உடனே ஆயிஷா நாய்க்கு வேதையை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த உம்மை பசியில் எழுப்பி பெய்த்தா. அப்போ ஒன்றரை தீண்டு போட்டு அந்த உம்மை பசியில். இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஆயிஷா நாயை சொல்கிறாங்க, ஃபஅஜபத்னி ஷஅனுஹா, அந்த தாயுடைய அந்த செயற்பாடு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, அந்த பிள்ளைக்காகவே வாழ்கிற, அந்த பிள்ளைக்காகவே சாகிற அந்த தாயை நினச்சி நான் ஆச்சரியப்பட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னேன், யார் ரசூல் இப்படி ஒரு தாய் நடந்து கொண்டா யார் ரசூலல்லாஹ் அப்படின்னு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னா? இன்னல்லாஹ கத் அவுஜப லஹா பிஹா அல் ஜன்னா. அந்த பிள்ளையின் மீது கொண்ட அந்த அன்பிற்கு அந்த தாய், அந்த அன்பின் காரணமாக அந்த தாய்க்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை விதியாக்கினான். சொல்லி போட்டு சொன்னாங்க, அந்த தாய்க்கு அவ்வளவு அன்பு செலுத்தியலுமா இருந்தா எனக்கு எவ்வளோ அன்பு செலுத்தியலும். அந்த தாயின் அன்பு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை விதியாக்கிட்டு வ அத்தகஹா பிஹா மினன்னார், நரகத்திலிருந்து அந்த தாய் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னாங்க. இந்த தாய் தான் யாரை மறக்கிற? நான் புள்ளைய மறக்கிற நாள். இந்த அன்பு எல்லாம் இல்லாமல் போய்த்து படுபயங்கரமான ஒரு நாள். சரி, அப்போ இந்த பயங்கரமான நாளை நானும் நீங்களும் எதிர்கொள்றதுக்கு தயாரா? இந்த மறுமை நாளுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்ற வாழ்க்கைக்கு நாங்கள் தயாரா என்ற விஷயத்தை என்ன செய்யணும்? நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ நான் இதைத்தான் நான் சொல்ல வந்தது. இதுக்கு ஒரு வார செய்திகள் மிரிக்குது. டைம் எத்தனை சரியா? 9:30. ஓகே. இதையும் பாருங்களேன், போதை விட்டவர்களாக இருப்பாங்க. எஸ், இந்த வசனமாக நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, இப்படி இருக்கும்போது இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு படி மேலே போய் அந்த பயங்கரமான அந்த சம்பவங்களை நிகழ்வுகளை கண்டு இந்த உலகம் அழிக்கப்பட்டு அந்த ஆட்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஷிஃப்ட் பண்ணப்படுவாங்க மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி. மறுமை வாழ்க்கைக்காக ஷிஃப்ட் பண்ணப்பட்ட போது யௌம தக்கூனு ஸமா உகல் முஹ்ல் வ தக்கூனுல் ஜிபாலு கல்லேஹன், வானம் என்ன செய்யும்? இந்த உருகி காய்ச்சப்பட்ட செம்பு மாதிரி அப்படியே உருகி பெய்த்திடும்.
இந்த பஞ்சு இந்த மலைகளெல்லாம் பஞ்சுகளாக பறக்க ஆரம்பிக்கும். அது பிறகு வலயஸ் அலு ஹமீமுன் ஹமீமா, ஒரு உற்ற நண்பன் தனது உற்ற நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டான். அப்போ இந்த உலகம் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த சொந்த பந்தங்கள் எதுவுமே இருக்காதுன்னு சொன்னானே. ஒரு உம்மா ஒரு பிள்ளையை பற்றி கேட்குற மட்டுமல்ல, இந்த உம்மா சில போது அந்த பிள்ளைக்காக வேண்டி ரப்ப மறந்துருப்பா. ஒரு வாப்பா மகனை படிப்பிக்கிறதுக்காக வேண்டி ஹராத்தில் விழுந்திருப்பா. வியாபாரத்தை கடுகட்டி பறக்கணும் பண்ணுறதுக்காக வேண்டி யாருக்காகவோ தன் ரப்ப மறந்த வாழ்க்கை வாழ்ந்தாக்கள் எல்லாம் யோசிப்பாங்க தெரியுமா? பாருங்க, யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிம், அல்லாஹ் மறந்து வாழ்ந்த பாவி விரும்புவார், லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிஇதின் பிபனி, யால இந்த பிள்ளைக்காகத்தான் நான் செத்தது, இந்த பிள்ளைக்காகத்தான் நான் செத்தது, இப்போ நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், ரப்பே என்னை மன்னிச்சிக்கோ, எனவே இந்த புள்ளை எல்லாத்தையும் எடுத்து என்னையே பாதுகாத்துடியா அல்லா, எனக்கு பகரமாக என் புள்ளை எடுத்துக்கோ. எந்த புள்ளைய? இந்த புள்ளை தான் வாழ்க்கை என்று வாழ்ந்த ஆட்கள். அல்லா சொல்வான், இல்லை அது நடக்காது. அப்படியா தான் வசாஹிபத்திஹி வாஹி, என் வைஃப் எடுத்துக்கோ, என்னையே விட்டுடு, இல்லை அதுவும் நடக்காது. வாஹி, என் சகோதரர்களை எடுத்துடு, அதுவும் நடக்காது. ஓ ஃபசீலத்தி இல்லத்தி தூவி, என்னையை பாதுகாத்து வளர்த்த என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ரப்பை நீ எடுத்துக்கோ, அவளுக்காக தான் நான் செத்தது. அப்போ எல்லாம் சொன்னால் அதுவும் நடக்காது. வமம் ஃபில் அர்தி ஜமீ அன்சுமயுஞ்சி, யாழ்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் எடுத்துக்கொண்டு ரப்பே என்னையை பாதுகாத்துடியா அல்லா. என்ன சுயநலவாதியாக மாறுறான். அப்போ இங்கே அன்பு இறக்கம் ஒன்றுமே இல்லை. சரியா நான் சொல்லேன், யாரோ யாரோ நம்பி ஒரு புண்ணியம் இல்லை, உலகத்தில் இருக்கும் வரைக்கும் தான். அப்போ அங்கே போனால் அங்கே ரப்பு மட்டும்தான் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு வாழ்கிறதுக்குரிய வசனங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அப்படி கொட்டி வச்சிருக்கிறது. இதெல்லாம் ஓதுறோம், ஓதினாலும் மர்ம கல்புக்கு இறங்குதில்லை. இதையும் தாண்டி உள்ளம் இருக்குது அதுக்குள்ளே, உலகத்துக்குள்ளே. அப்போ இந்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு முதாக்கராவாக உபதேசமாக வந்து அல்லாஹ் தஆலா என்ற சிந்தனையில் எங்களோட உள்ளத்தில் இந்த மர்மைக்காக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை தரணும். அதுக்கான வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்கள் நியாயமான அளவுக்கு நான் என்ன செய்யணும், அடிக்கடி மீட்டி பார்க்கணும். இப்படி சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, அந்த சஹாபாக்கள் உதாரணங்கள் எடுத்து பார்க்கணும். அப்போ தான் எங்களுக்கு விளங்குமே ரியல் லைஃப் என்னான்னு. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை பொய்யானதா போலியானதா ஏமாத்துருக்கணுமா, இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் விளங்கும். அல்லாஹ் தஆலா இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்து சுவர்க்கத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.